காந்தார படம் பார்க்கணும்னா இப்படி எல்லாம் டிசிப்ளின்டா இருந்தா ஐயோ இது பயங்கரமா டேமேஜிங் ஸ்டேட்மென்ட். எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே? அவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு Grand Royal Tours and Dr. Sri Varma Ayul Tharum Ayurveda presents Behind Its Master Inspirers with director and actor Rishabh Shetty, powered by Saubhagya Home and Kitchen Appliances. காந்தாரா வந்தப்போ ஒரு சீக்வல் வரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நீங்க ப்ரீக்வலுக்கு போயிட்டீங்க. ராஜாவுடைய ஒரு ஸ்டோரி தான், அவனுக்கு எதுக்கு நிம்மதி இல்லை அந்த ஒரு ஸ்டோரி இருந்தது. அப்பாவுடைய ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த கிங்குக்கு கிங் ஃபேமிலிக்கு வந்து அந்த ராஜாவுடைய ஃபேமிலிக்கு அவருக்கு என்ன சண்டை என்ன பிரச்சனை, அந்த தெய்வம் பேசுதா இல்லை தெய்வ போட்டோவோ பேசுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவான். ஸோ அங்கேயே ஒரு ஏதோ ஒரு இருக்கு. காந்தாரா ஒரு சீக்வல் இருக்கு. காந்தாரில் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். ரிஷப் ஷெட்டி வந்து அவருக்கான ஒரு யூனிவர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரா? அது யூனிவர்ஸ் சொல்லலாம். நமக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு வரணும். இவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு அது போகிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் நான் ஒரு பையனுக்கு அப்பா ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோ ஆனேன். காந்தாரா படம் பார்க்கணும்னா இப்படி எல்லாம் டிசிப்ளின்டா இருந்தால் தான் எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு அதை பார்த்து. எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே? படத்துக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் சொன்ன நீங்கள் எப்படி அப்படின்னு லாக்டவுனில் வந்து என்ன படம் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது. காந்தாராவா அப்படி ஸ்டார்ட் ஆனது? அப்படி ஸ்டார்ட் ஆனது. ஆமாம். எக்ஸைட்டிங்காக இருக்கா இல்லை கொஞ்சம் பதட்டமாக? ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். எக்ஸ்பெக்டேஷனும் டேமேஜ் பண்ணுவோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் டேமேஜ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தமிழ்நாடாக இருக்கலாம், நாங்கள் கர்நாடகாவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுடைய கோர் பார்த்தீங்கன்னா அதே வந்து நேச்சர் வர்ஷிப்பிங் ட்ரைபிள். நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் ட்ரைபிளாக இருந்தவர் தான். எங்களுடைய மைண்ட் செட் சேம் தான். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பிரசன்ஸ் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரிஷப் ஷெட்டி, powered by Saubhagya Home and Kitchen Appliances. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் உடைய கெஸ்ட் வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான இயக்குனராகவும் நடிகராகவும் உயர்ந்திருக்கிறவர் திரு ரிஷப் ஷெட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ரிஷப் ஷெட்டி அப்படின்னா உடனே காந்தாரா ரிஷப் ஷெட்டி அப்படின்னு அதை சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக காந்தாரா வந்தப்போ வந்து நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா பார்ட் 2 வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எல்லாருமே அதோட சீக்வல் வரும் அப்படின்னு தான் நினச்சாங்க. இந்த காந்தாரா எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணிங்களோ அது மாதிரி நீங்கள் ப்ரீக்வலுக்கு போயிட்டீங்க. காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 அப்படிங்கிறது ப்ரீக்வலாக இது முன்னாலே பிளான் பண்ணப்பட்டது தானே? ஸ்டோரி வைஸ் வந்து பேக்ட்ராப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு காங்க்ரீட்டாக ஒரு இதோட இப்போது செகண்ட் பார்ட் அப்படின்னு சாப்டர் 1 ஸ்டோரி ஃபுல்லாகவே அப்படி இல்லை. ஆனால் இந்த த வேர்ட் ஆஃப் காந்தாரான்னு நம்ம சொன்னோன்னா அந்த காந்தாருடைய உலகத்தில் வந்து இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் இருந்தது என்கிட்ட. ஸோ எப்போவுமே வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்தப்போ ஒரு ஐடியா இருந்தது. எப்போ அந்த ஒரு இந்த ஊரில் இருக்கிற ஸ்டோரி எல்லாமே ரெண்டு ஸ்டோரியாக வச்சுருந்தேன். 2 பார்ட் பண்ணோன்னா அப்போ சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் சிரிச்சிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ என்னடா ஒரு படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அதில் நீ 2 பார்ட் பண்ணுறே. அப்போ இருந்த ஐடியா என்னென்னா ஒரு பார்ட் பண்ணிவிட்டு ப்ரீக்வல்லாம் பின்னாடி போகணும் அப்படின்னு. எல்லாருமே முன்னாடி போயிடுவாங்க இல்லையா, அடுத்து மூவ் பண்ணுவாங்க, அடுத்ததான் பேசிப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. ஸோ அப்படி தான் இருந்தது. ஒரு ஃப்ளோரில் தான் ரொம்ப வந்து பிளான் பண்ணி இல்லை இப்படி ஆகணும் பின்னாடி போகணும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஸோ இந்த வேர்டில் வந்து நான் முன்னாடி போக தவிர வந்து பின்னாடிலேருந்து வர்றது பெட்டருன்னு பின்னாடி போயிட்டு. ஏன்னா காந்தாராவில் வந்து பின்னாடிக்கான ஒரு லீடு இருந்ததுல நிறைய இருந்தது. இப்போது நமக்கு வந்து அந்த ராஜா ஸ்டோரி இருக்குது. ஸோ ராஜா ஸ்டோரி இட்ஸ் இன் 17th century. ஸோ 17th-18th centuryயில் வந்து இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. அங்கேருந்து வந்து 1970s அப்பாவுடைய ஸ்டோரி. அதுக்கப்புறம் தான் இது வந்து 3வது லேயர் தான் ப்ரெசென்ட் ஸ்டோரி. ஸோ அங்கேயே 2 ஸ்டோரி இருக்கு. அது விட்டு அதோட பின்னாடி போயிட்டோம். என்னென்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் ராஜாவுக்கு வந்து அவனுக்கு நிம்மதி இல்லாமல் அவன் இருந்தான். ஓகே, ஸோ தட் அவனுடைய பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால இது அங்கேருந்து வந்ததான் பெட்டர்ன்னு ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டேன். ஓகே, இங்கேருந்து அப்படி பின்னால் போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் முதல் முறையாக இந்த கதையை உருவாக்கின போதே அல்லது இந்த கதையை ஷேப் பண்ண போதே இதில் வந்து இந்த ப்ரீக்வல் அல்லது சீக்வல் இப்படியான ஐடியாலாம் இருந்துச்சா? அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணிச்சா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணுறோமா இல்லையா அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கல. ஆனால் அந்த ஸ்டோரி பண்ணும்போதே அங்கேயே 2 ஸ்டோரி இருந்தது.
ஓகே. அப்போ ராஜாவுடைய ஒரு ஸ்டோரி தான், அவனுக்கு எதுக்கு நிம்மதி இல்லை அந்த ஒரு ஸ்டோரி இருந்தது. ஸோ அப்பாவுடைய ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அவன் அவன் எப்படி அந்த தெய்வ நர்த்தகனா வந்து அந்த கிங் ஃபேமிலிக்கு வந்து அந்த ராஜாவுடைய ஃபேமிலிக்கு அவருக்கு என்ன சண்டை, என்ன பிரச்சனை. ஸோ மறுபடியும் அந்த நிலத்தை பற்றி எதுக்கு கேட்குறாங்க அந்த கோலா நடக்கும்போது. ஸோ அங்கே ஒரு கொஷன் பண்ணிட்டு இருக்கா வந்து, இது வந்து அந்த தெய்வம் பேசுதா இல்லை தெய்வ போட்டோவோ பேசுதா அப்படின்னு ஒரு கொஷன் பண்ணுவான் அந்த ராயல் ஃபேமிலியோட ஆள். ஸோ அங்கேயே ஏதோ ஒரு இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே சொன்னது என்ன, சிவோட லைஃப் என்ன, எங்கேருந்து வந்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, என்ன பண்ணணும் வந்து அடுத்தது வந்து வழி மாறி வந்து அவனோட என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஆகும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குது, அங்கேயே இருக்குது. ஓகே. அப்போ காந்தாரா ஒரு சீக்வல் இருக்குது. அது தெரியல ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. காந்தாரில் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு போஸ்ட் விட்டோம், அதில் வந்து ஃபுல்லாக டாப் ஆங்கிள் ஒரு ஃபாரஸ்ட்டு, நடுவில் ஒரு சர்க்கிள் ஃபயரில் போயிட்டுருக்கு. அடுத்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் போஸ்ட்டில் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலே பார்த்துட்டு மேலே ஒரு சர்க்கிள் தெரியுது. ஸோ அப்போது அந்த சர்க்கிள் இந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ரிஷப் ஷெட்டி வந்து அவருக்கான ஒரு யூனிவர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரா? இல்லை ஒன்றும் இல்லை, அதில் பில்ட் ஆகிற கியூரியாசிட்டிலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது அந்த மாதிரி. அது யூனிவர்ஸ் சொல்லலாம், இல்லைன்னு இல்லை, ஆனால் டெலிபரேட்லி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி வந்து ஓகே இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ஒரு புஷ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஒரு புஷ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன் அந்த மாதிரி. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் பற்றி சொன்னீங்க, கீழேருந்து மேலே பார்க்குறப்ப அந்த இது தெரிஞ்சுன்னு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் வலம் வந்தது, காந்தாரா படம் பார்க்கணுன்னா இப்படியெல்லாம் டிசிப்ளின்டாக இருந்தால் தான் அது ஃபேக் போஸ்ட். எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு அதை பார்த்து. நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அங்கேயே வந்துருச்சு. நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு போகிறோம், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்துருச்சு. எங்களுக்கு தெரில என்ன சொல்கிறது என்னென்னு. நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். அதில் எப்படின்னு ஒரு காந்தார பருவன்னு போட்டிருக்காங்க, எங்கள் லோகோவும் இருக்குது, பேக்ட்ராப்பெல்லாம் ரொம்ப நீட்டாக சேம் ப்ரொஃபஷ்னலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நான் வந்து ப்ரொடியூசருக்கு அனுப்புனேன், கோ ப்ரொடியூசருக்கு அனுப்புனேன், என்ன நம்ம ப்ரொடக்ஷன் குரூப்பில் ப்ரொமோஷன் குரூப்பில் என்ன போயிட்டுருக்கு, இது யார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தெரில சார்ன்னு அவரு சொல்கிறாங்க. டீமுக்கெல்லாம் அனுப்பிட்டு யார் இது பண்ணுறாங்க இதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஃபேன், அவன் சும்மா அது பண்ணது அப்படின்னு. ஐயோ இது பயங்கரமாக டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு படத்துக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் சொன்னோம் நீங்கள் எப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அதை எடுத்தான்னு சொன்னாங்க. அதுக்கு சாரி கேட்டான். அவன் சாரி கேட்குறது வெளியே வராது, எப்போவுமே பிரேக்கிங் நியூஸ் தான் வரும், சமாதானத்தை வந்து எப்போவுமே வெளியே வராது அப்படின்னு. அப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நாங்களும் அங்கேயும் கிளாரிட்டி கொடுத்தோம், நேற்று கொச்சியிலையும் கேட்டாங்க, அதுவும் கிளாரிட்டி கொடுத்தோம், உங்கள் மூலமும் கிளாரிட்டி கொடுக்குறோம். எப்போவுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனோட லைஃப் ஸ்டைலு, அவன் என்ன சாப்பிட்றான், என்ன பண்ணுறான், எப்படி இருக்கிறான், கம்ப்ளீட்லி அவனோட சுயநிலையில் வந்து இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். நாங்கள் வந்து நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்னு நீங்கள் சொன்னால் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ரைட். ஸோ அவனுடைய ஃபுட் கல்ச்சர் என்ன, அவனுடைய ஹேபிட்ஸ் என்னன்னு யாருமே டிசைட் பண்ண முடியாது, யாரும் பண்ணக்கூடாது, யாருக்குமே அது ஒரு அதிகாரம் இல்லை, அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் விட்ருங்க, யாரோ ஒரு ஆர்வத்தில் செய்த ஒன்று தான். ஆமாம், அது வந்து அப்படி தானே சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பற்றி வச்சுருவாங்க, அது எரிஞ்சிட்டே போயிடுவது. ஸோ ஒரு பக்கம் எல்லாம் கிளியர் ஆச்சு, ஆறிடுச்சு, சமாதானம் வந்துருச்சுன்னு அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாலேயே சினிமாவுக்குள்ளே வந்தவர், ஓகே, நடிகராக இயக்குனராக அப்படி படிப்படியாக வந்தவர். இன்றைக்கி வந்து ஒரு உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு படத்தில் எடுக்கக்கூடிய கட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடியும் வந்து சோஷியல் மீடியா வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஊரில் ஒரு இது இருக்கும், அந்த மரம், அந்த பஞ்சாயத்து கட்டால இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது ஒரு ஊரில் அது ஒரு சோஷியல் மீடியா. எல்லாம் வேலை இருக்கா, வேலை இல்லையா, வேலை ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றி பேசி, பேப்பரில் வந்தது ரேடியோவில் வந்தது கேட்டுக்கிட்டு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு உலகத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம் அந்த லெவலுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அங்கே. அதே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஒரு மொத்த உலகத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எலிமெண்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான எலிமெண்ட். சேம் டைம் அவ்வளோ ஒரு ஹார்மாக இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கும், ரெண்டுமே இருக்காது. ஸோ எங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வேணும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து தலையை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு ஐயோ எப்படி போயிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு இருந்தால் வாழ முடியாது. ஸோ அதனால் ரெண்டுமே இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான
யார் எதுவுமே ஒரு பேக்ட்ராப் இல்லாத ஒரு டேலண்ட் முன்னாடி வரலாம், எதுவுமே அடையாளப்படுத்த முடியும். நமக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சீனியர்ஸ் இருப்பாங்க, அவரோட கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும். நாங்கள் படிப்படியாக போகணும். இப்போ வந்து ஒரு பையன் வந்து யாரோ ஒரு படத்திலோட இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு ஊரில் ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு அதிலே ஆப் கிடைக்கும், ஒரு எடிட் பண்ணலாம், மியூசிக் போடலாம், ரெஃபரன்ஸ் எல்லாமே போட்டு எடிட் பண்ணி விட்டான்னு எங்கே வேணாலும் ரீச் ஆகலாம். என் டீமில் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து நிறைய பேர் எடிட்டர்ஸ் வந்து அப்படி தான் தேடிருக்கேன். அதுவும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் சார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அந்த தீமில் அவரே ஷூட் பண்ணிவிட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒரு கண்டென்ட் அனுப்பிடுவாங்க. அது சோஷியல் மீடியானால தான் அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நாள். ஒரு டேலண்ட் தன்னை முன்ன வைக்கிறதுக்கு கொண்டு வந்து தன்னை பப்ளிக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பெஸ்ட் மீடியம் அது. இப்போ யாருடைய தேவையில்லையே, அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு அது போகிறதுக்குள்ளே நான் ஒரு பையனுக்கு அப்பா ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோனே. பல வருஷம் ஆகிடும். அங்கே அது பக்கம் போனால் அடி விழுந்துடும், அந்த மாதிரி ஒரு டைம் அது எங்களுக்கு. ஸோ இட் இஸ் மை 21 இயர்ஸ். நார்மலி ஒரு 20 இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு அது ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி ஆகிடுவது. ஒரு எக்ஸப்ஷனல் நடிகர், எக்ஸப்ஷனல் டைரக்டர்ஸ், சில லெஜெண்ட்ஸ் தவிர வேறவருக்கு வந்து வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அது ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆகிடும். எங்களுக்கு எல்லாம் வந்ததே லேட்டு. ஓகே, லேட்டு என்னென்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அந்த காலத்தை இது குறைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அந்த டியூரேஷன் டைம் ஒரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு லைட்டிங் ஸ்பீடில் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தே இருக்கும். இது ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஃபாலும் ஃபாஸ்ட்டாக வாய்ப்பு. ஆமாம் வாய்ப்பு. ஸோ பேலன்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் என்னென்னா இப்போ என்னென்னா ஒரு நியூஸ் ஆக இல்லை, அது வியூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்கள் வியூ, என்னுடைய வியூ, எல்லாருமே அவரோட வியூ தான் சொல்லுவாங்க. ஐ திங்க் டிடியில் மட்டும்தான் இப்போ நியூஸ் வருது. தூர்தர்ஷன் மட்டும்தான் அவர் நியூஸ் சொல்லுவாங்க. இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இது இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் பெருசாக ஒன்றும் மண்டையை போட்டு வரைச்சிக்கிறது இல்லை. அது ஏன் பண்ணணும் சார்? இட்ஸ் ஒன் ஆஃப் த திங். ஸோ அது வந்து அதே வாழ்க்கை கிடையாது. சில பேர் ரொம்ப டென்ஷன் எடுத்துருவாங்க அதை பற்றி. ஆனால் இதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை, ரிலாக்ஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைம் ஒன்று இருக்குல்ல. எஸ்பெஷலி இப்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட காந்தாரா ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கும் அந்த ரிலீஸ் டைமில். இன்றைக்கி ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட அவருடைய சாப்டர் 1 வருது இல்லையா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இந்த 2 ரிலீஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனநிலை? நல்ல கொஸ்டின் சார். என்னென்னா அப்போது வந்து ஒரு படம் பண்ணேன். ஸோ அப்போது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து வெளியே கர்நாடகாவில் வந்து தட் வாஸ் மை 4th ஃபிலிம் ஆஸ் அ டைரக்டர் ஆக்டர். அதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம் நான் பண்ணதுக்கு வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமு, அதோட நேஷனல் அவார்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், அது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ அங்கே ஒரு ஓகே பெரிய இது இல்லை இருந்தாலும் ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஆள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஏதோ ஒரு பண்ணுறான், ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு படத்துக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ இது வந்தப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 1 ஃபிலிம் ஒண்டர் ஆகிட்டேன் நான். ஒரு படம் வந்து டக்குன்னு யார் எங்கேயும் இந்த வந்து யாரா அந்த பையன், யாரா அது அப்படின்னு பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க. ஆனால் ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த 1 ஃபிலிம் ஒன்று தானே ஒரு படம் பண்ணியிருக்கேன், அடுத்தது என்னன்னு. ஸோ தட் இதான் இப்போ எனக்கு காந்தாரா சாப்டர் 1 தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுவும் அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு இப்போ. ஸோ அதில் நல்லது என்னென்னா எனக்கு டைமே இல்லை. என்னன்னா அப்போ ஒரு படம் பண்ணேன், இப்போ ஒரு 7 ஃபிலிம் பண்ணுற எஃபர்ட் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜ், அந்த கண்டென்ட்டு எல்லா இடத்துல எல்லா லாங்குவேஜில் கரெக்டாக இருக்கா, எது வேணாலும் மிஸ் அடிக்கலாம், எது வேணாலும் இதாக இருக்கலாம். ஸோ டெக்னிக்கல் கிளிச் இருக்கிறோம், எல்லாமே பார்க்கணும் நம்ம மொத்த டீம். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. அந்த யோசிக்கிறதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும். எக்ஸைட்டிங்காக இருக்கா இல்லை கொஞ்சம் பதட்டமாக? இல்லை, எப்போவுமே எனக்கு அது 2 விஷயத்தில் நான் இல்லை சார். என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு எக்ஸைட்மெண்ட், அது எல்லாமே வந்து ஒர்க்கில் நம்ம வந்து போடுவோம். அது ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவோம். எக்ஸ்பெக்டேஷனும் டேமேஜ் பண்ணுவோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் டேமேஜ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது 2மே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இது ஆடியன்ஸுக்கு தான் அவர் தான் சொல்லணும். அல்டிமேட் அவர் தான். அவருக்கு விட்டுருவேன். நான் வந்து என்ன வேணாலும் நான் அதை எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ. அங்கே வந்து யாரோ நெகட்டிவ் சொன்னாங்க, இட்ஸ் ஓகே. பாசிட்டிவ் சொன்னாங்க, சூப்பர். ஸோ நெகட்டிவில் என்ன சொன்னாங்க, அதில் எதை நம்ம எப்போவுமே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்துருச்சு நான் சோஷியல் மீடியா இல்லை யூடியூப் எங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு தேடுற ஒரு 1000 பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும். யாரோ ஒருத்தர் திட்டுருவார், அவர் எதுக்கு திட்டினார் தெரில, ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து போடுறாரோ தெரில எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அங்கே தான் போகும். நார்மல் ஹியூமன் தாட் ப்ராசஸ் மைண்ட் செட் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே ஏதாவது வேலிடாக ஏதாவது சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கும். ஓகே, அடுத்த படத்தில் இது யாராவது நம்ம இது இந்த தாட் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறா டெஃபினெட்லி அதை வந்து
பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் எடுத்துருவேன். இப்போ ரமணா ராய் வந்து 2018 ஒரு நல்ல படம், நேஷனல் அவார்ட். அதுக்கடுத்து நீங்கள் டைரக்ட் பண்ண படம் காந்தாரா. 4 வருஷம் ஏன் கேப்? 2022 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிறதா இல்லை கோவிட்லாம் குறுக்க? அதுக்கப்புறம் சர்க்காரி ரிலீஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ல இன்னொரு படம் ஆக்ட் பண்ணீங்க. ஆக்ட் பண்ணேன். ஆனால் as a director-ஆ அது டைரக்டரா இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அது வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டேன். அதில் ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம அனந்த் சார், லெஜெண்டரி ஆக்டர் அவர், அனந்த் நாகர், அவர் தான் மெயின் லீடு. இன்னொன்று நான் ஒரு ஐடியா குல்ஷன் இருந்தது, குல்ஷன் தேவையா இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணுறது என்னாச்சு, அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு ஃபுல் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு ஷார்ட் பிரேக் டவுன் எல்லாம் பண்ணிவிட்டு 15 டேஸில் நான் ஷூட் போகணும். கோவிட் வந்துருச்சு. ஓகே. ஸோ 18 ஃபினிஷ் பண்ணிட்டு 19 வந்து எனக்கு பெல் பாட்டம் ரிலீஸு. உடனே அந்த ரிலீஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இமீடியட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20 இதாச்சு. ஓகே, லாக்டவுனு. ஸோ நாங்கள் வந்து அனந்த் சாரை வச்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் பண்ண விரும்பலை. என்னென்ன ஒரு ஏஜ் அது ஃபுல் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருந்தது. ஸோ இட்ஸ் அபவுட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஸ்டோரி. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடுவோம் அவரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கோவிட் டைமில் போகிறது. அப்படி என்னாச்சு, நான் வந்து ஊருக்கு போனோம். பையன் ஆல்மோஸ்ட் 9 months 10 monthsல இருந்தால் அங்கே போய் அவனு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட்டு. ஸோ ஊர்லேயே ஒரு 3-4 months ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டா எல்லாருமே இங்கே பெங்களூரில் இருக்கோம், நம்ம எழுதிட்டு இருக்கோம் எல்லா ஸ்கிரிப்டில் அது இதுன்னு. 3 months பார்த்தேன், முடியல. வந்து எல்லா ஒரு 24 மெம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், நம்ம டெக்னீஷியன் டீம் எல்லாருமே. இதே டிஓபி, இதே மியூசிக் டைரக்டர், எல்லாம் இதோடைய கோ ரைட்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா டீம், இதில் இருக்கிற ஆர்ட் டைரக்டர், இதோடைய மேக்கப் சீஃபு எல்லோரும் கூப்பிட்டேன். எல்லாம் பல வருஷங்கள் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணலாம். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, சும்மா வீட்டில் இருக்கோம், ஏதாவது கிடச்சா பார்ட்டி பண்ணுறோம் அப்படி இப்படின்றாரு. ஓகே, லாக்டவுன் டைமில் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் லாக்டவுனில் வந்து என்ன படம் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்துட்டு ஒரு ஐடியா போட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளே மாதிரி பண்ணிட்டோம். ஒரு 30-35 பேஜ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரொடக்ஷன், என்கிட்ட கேமரா இருந்தது. சரி வாங்கன்னு கொஞ்சம் அங்கே இங்கெல்லாம் பர்மிஷனில் கேட்டுக்கிட்டு ஒரு ட்ராவல் எடுத்து ஒரு சின்ன ஒரு 3 hours 4 hours ட்ராவல் பெங்களூரில் இருக்குது. சிக்மங்களூரில் ஒரு பெரிய எஸ்டேட்டு, அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். லாக்டவுன்லேயே தனியாக ஒரு படம் பண்ணிட்டோம் அங்கே. ஸோ 50 days ஹீரோன்னு அதோட பட பேர். ஸோ மொத்த லாக்டவுனில் பண்ண படம். இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே. ஸோ லாக்டவுனில் உடல எனக்கு வந்து. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இந்த 50% எல்லாம் போய் வந்து நார்மலாக இருந்தது. ஸோ படம் ரிலீஸ் பண்ண தியேட்ரிக்கலி ஓகே ஆவரேஜாக போச்சு. ஆனால் நான் ப்ரொடக்ஷனில் பண்ண அத்தனை படத்தில் ஹையஸ்ட் ப்ராஃபிட் அதுதான். அப்படியா? பரவாயில்ல. கோவிட்ல சில பேர்லாம் நல்லா சம்பாரிச்சாங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த லிஸ்ட்டில் மற்ற டீம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும், சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்டே வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கொடுத்தது அவருக்கு. ட்ராவலில் அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்னென்ன வரும் அதான் லாஜிஸ்டிக்ஸே குறையில ஒரே இடத்துலங்கிறப்போ ஒரே இடத்துல 24 மெம்பர்ஸ் மொத்த டீமே எல்லாருமே ஆக்ட் பண்ணாங்க. 24 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. எல்லாரும் 3 ஒர்க்கு. இப்போ நான் ஒரு என்னுடைய ப்ராஜெக்ட் மாதிரி. ஆமாம், லாக்டவுன் ஃபிலிம் என்ன நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஸோ இப்போ நான் என்னுடைய ஆக்டிங் போர்ஷன் ஃபினிஷ் ஆச்சு. வேற ஒரு ஷார்ட் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு ½ hour டைம் இருக்குன்னு நான் போய் ஃபுட்டு, டீ, காஃபி, இது சப்ளை என்னென்ன இருக்குது எல்லாருமே. தோ நான் ஆம் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ அது பண்ணிட்டோம். என்னுடைய அசோசியேட் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார் அவர். ஸோ இந்த டிஓபி தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார். அந்த மாதிரி எல்லாம் மல்டிபிள் ஒர்க் பண்ணிவிட்டு இட் இஸ் லைக் ஒரு 1000 ஒரு 100 பேர் பண்ணுற வேலையை ஒரு 24 மெம்பர்ஸ் நம்ம பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நீங்கள் ஒரு வெர்சடைலாக தான் இருக்கீங்க. ஒரு டைரக்டராக ஒரு பக்கம் இருக்க மாதிரியே குறைந்த பட்சத்தில் ஒரு சிறந்த படம் பண்ணுவது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் சார். இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா நம்ம படம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அப்படியே செகண்ட் லாக்டவுனில் ஊருக்கு போனேன், மறுபடியும் லாக்டவுனு. அதே இதில் வந்து பசங்கள் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுறது, என் கசின் ஒருத்தர் இருந்தால் அவனோட கேட்ரிங் இருக்குது, நல்ல நடந்தது. அப்போது வந்து 10 பேருக்கு 20 பேருக்கு சாப்பாடு பண்ணுற வேலை ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் சொல்கிறான் என்னென்னா, இது வேலை விட்டுட்டு யாரும் ஆர்டர் கொடுக்குறாரோ அவர் வீட்டுக்கு போயிட்டு நானே சமைச்சு கொடுத்துருவேன் அவருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வேணவே வேணாம், எனக்கு ஒரு படம் பண்ணலாமே. என்னடா படம் அப்படி சாப்பிட முடியா அப்படின்னு கேட்டேன். இல்லை நம்ம லாக்டவுனில் ஹீரோ பண்ணுமே, அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது காந்தாராவா? அப்படி ஸ்டார்ட் ஆனது? அப்படி ஸ்டார்ட் ஆனது. ஆமாம், பண்ணலாம். இந்த ஊர்லேயே நான் ஒரு வச்சுக்கிற ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு சின்ன எலிமெண்ட் கிராக் பண்ணி அப்படியே பேசி 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 டெவலப் ஆகிட்டு ஒரு ஐடியா. அது சேம் ஈவினிங் அது ஒரு ஐடியா கிராக்கு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கேன், இங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியும் லாக்டவுனு செகண்ட் லாக்டவுனில் இருக்கும். லாக்டவுன் படமாகவே பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது.
அப்புறம் வந்து விஜயன் தான் சொன்னாங்க, நீ அதெல்லாம் இப்போது இது வேணாம், முன்னாடி என்ன ஆக போகிறது எங்களுக்கு தெரியல, யூ ஜஸ்ட் டெவலப் தி ஸ்கிரிப்ட், பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது கோ ஹெட் அப்படின்ட்டார். நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இப்படி ஐடியா பண்ணி இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ அந்த மாதிரி க்ரேஸியாக ஒரு சில விஷயத்த பண்ணுவோம். டீம் எல்லாம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓகே ஒன் மோர் திங், இன்னொரு லாக்டவுனில் நாங்கள் பயப்பட மாட்டோம், இன்னொரு வேலை வந்துருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே ஜோஷில் வந்துட்டாங்க. அது டெவலப்பாக வந்து மொத்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் காந்தாராச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஒரு 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 சின்ன ஸ்பார்க்லேருந்து பில்ட் ஆனது தான். எல்லாமே எல்லாருக்கும் வேலை வேணும், அதுதான் ஸ்பார்க் தானே மேட்ரு. அந்த ஸ்பார்க் கிடைக்கிறது தான். ஆனால் ஒரு கர்நாடகாவில் ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, சம்பிரதாயங்கள், நம்பிக்கை, இறை உணர்வு, இப்படி நீங்கள் எடுத்த ஒரு படம் இன்டர்நேஷ்னலி அல்லது பேன் இண்டியாவாக எல்லாராலையும் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்களா? டெஃபினெட்லி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்பலை. ஆனால் இந்த அளவுக்கு இது வந்து கொண்டு போவாங்க, இந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கல. அது வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாருக்குமே இது நான் எப்போவுமே நம்புறது ஒரு மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். என்னென்னா இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு உங்களோட வாழ்க்கைக்கும் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாடாக இருக்கலாம், நாங்கள் கர்நாடகாவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுடைய கோர் பார்த்தீங்கன்னா அதே வந்து நேச்சர் வர்ஷிப்பிங், ட்ரைபிள். நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் ட்ரைபிளாக இருந்தவர் தானே. சிவிலைசேஷன் எப்படி ரிவர் பக்கத்தில் போச்சோ அதே மாதிரி ஃபாரஸ்ட்லேயும் சிவிலைசேஷன் இருந்தது. அங்கேயும் பல மக்கள் வந்து அங்கேருந்து இப்போவும் இருக்கார். ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் அது இருக்குது. இப்போ நம்ம என்ன தெய்வத்தை நம்ம வந்து காமிக்கிறோம், அப்படியே வந்து தமிழ்நாட்டில் காவல் தெய்வம், அந்த ஊரில் இருக்கிற அந்த தெய்வம், சாமி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம கும்பிடுவோம், ஃபாலோ பண்ணுவோம். இப்போது வந்து சிட்டியில் வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா எப்போது ஒரு இயர்லி ஒன்ஸ் ஊருக்கு போகிறான், பாட்டி கூப்பிட்டு ஃபோன் பண்ணிட்டு என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கேன், வாடா இங்கே இது இருக்குது பாரு அப்படின்னு. கோயில் திருவிழாக்கு போகிறது எல்லா பக்கமும் பரவலாக. ஆமாம். ஸோ சில பேருக்கு அது டிஸ்கனெக்டாக இருக்கலாம், சில பேருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து இப்போது ஊர்லேயே ஒரு நடச்சிச்சு. துபாயில் போய் ஒரு வேலை செஞ்சுட்டுருக்காங்க. ஐ திங்க் ஏர்ஃபோர்ஸில் ஏதோ ஒரு இதில் நினைக்கிறேன், நான் வந்து பைலட்டாக இருந்தவர் ஒருத்தர். அவருக்கு அங்கே வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த தெய்வத்துடைய கனெக்ஷனில் ஏதோ ஒரு நடந்துச்சு, எல்லாம் விட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அவர் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் வந்து அந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தது. அது வந்து எங்களுடைய ஒரு கோரை வந்து நாங்கள் அப்படியெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி போக முடியாது. ஸோ அது ஒன்று இருந்தது. ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு நேற்று பேசும்போது ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா ஜார்க்கண்ட்லேருந்து பேசுனாங்க, உத்தரகாண்ட்லேருந்து பேசுனாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் இருக்குது எங்கள் ஊரில். நார்த் இந்தியாவில் வந்து ஒரு நினைத்தால் அந்த உத்தரகாண்ட் இருக்கிற ஒரு இடம் என்ன, அங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு, நம்ம போடுற கெட்டப், காஸ்டியூம், அந்த இதெல்லாமே வேறு. ஆனால் ஆவாகன பண்ணுறது அப்படின்றாங்க. ஆவாகனன்னு அவர் ஹிந்தியில் சொல்கிறாங்க, அவர் கன்னடாலே வந்து ஆவாகன அந்த மாதிரி சின்ன தான் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்தியாவில் மொத்த இந்தியன் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாருமே கோர் இமோஷன் சேம் தான், எங்களுடைய மைண்ட் செட் சேம் தான். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ பர்ஸ்பெக்டிவ் வேறு இருக்கலாம், கோர் இமோஷன் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் அது இது பவுண்ட்ரியை போட்டு லாங்குவேஜு, பாலிட்டிக்ஸு எல்லாமே வந்துடும், எல்லாமே இன்க்ளூடடாக. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே தனித்தனியாக பார்த்துருவாங்க, லேயர் பை லேயராக. மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இது பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு இந்தியா தானே. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் தானே. நான் இது நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு தடவை நான் வந்து காந்தார் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு யூஎஸில் வாஷிங்டன், சியாட்டில் கூப்பிட்டாங்க எனக்கு. அங்கே போய் ஒரு கன்னட சங்கத்தில் ஒரு அவார்டு இருந்தது. அங்கே போய் பார்த்தா இங்கே ஸ்டேட் அந்த சியாட்டிலோட செனட் இங்கே இருந்தார். ஸோ அவர் தான் எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காந்தாரை பார்த்துருக்கேன், கன்னடாவில் வித் சப்டைட்டில் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் சூப்பர், ஃபாரின்காரருக்கு எல்லாருமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டோரியெல்லாம் பிடிக்கும். நார்மலி அதுதானே வேர்ல்ட் சினிமா அப்படியில் இருக்கும்போது சின்ன ஊரில் கிராமத்தில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் படத்தில் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வேறு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நான் அதான் நினச்சி சும்மா இருக்கேன். இது எங்களுக்கும் சேம் பிரச்சனை தான் அப்படின்றாங்க. எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்குது. என்ன இது அமெரிக்காவில் வந்து போய் அவர் வந்து இது சொல்கிறாருங்க. நம்ம யூஎஸ்ஸை வந்து வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கும் லா மேக்கர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை இது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் ஊரில் சேம் பிரச்சனை தான். அவரும் அந்த ட்ரைபல் வர்ஷிப்பிங், நேச்சர் வர்ஷிப்பிங் அந்த இதில் இருக்கிற வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம், அங்கே வந்து ட்ரீ கட் பண்ணக்கூடாது, நேச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, ஃபாரஸ்ட் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவர் போராட்டிருக்காங்க. லா மேக்கர்ஸ் என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்தப்போ வந்து வேலை கொடுக்கணும், ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு, அது இது ப்ரோக்ரெஸ் இதெல்லாமே தள்ள வச்சுக்கிட்டு அவர் வந்து ஃபாரஸ்ட் கட் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய கல்ச்சர் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு சண்டை, பெரிய சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு.
கெராடிங்கிற ஒரு கிராமம், பெங்களூர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர். ஓகே, கொல்லூர் முகாம்பிக்கு இளையராஜா சார் எப்பவும் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே அந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க அங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு வந்தால் இது உலகத்தில் எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டுருக்குன்னு மொத்த ஒரு ஆஸ் அ ஹியூமன் எல்லாருக்குமே கோரில் அதே பிரச்சனை தான் இருக்கும். சேம் இமோஷன்ஸ் தான், வேறு இடத்துல இருக்கும், வேறு லாங்குவேஜ் பேசுகிறோம், வேறு கல்ச்சரில் இருக்கும். நம்ம அவ்வளோதான். நம்ம நம்பிக்கை வேறு பர்ஸ்பெக்டிவில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோர் ஒன்று தான். ஸோ அதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இது இந்த உங்களுக்கு ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது கரெக்டு தானோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது வந்திருக்கு. ஆமாம், எப்போது அப்படி தானே. நாங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், அடுத்தது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். யார் பார்ப்பாங்க அவர் தான் அவருடைய பர்ஸ்பெக்டிவில் சொன்னதான் அது பியூட்டி. ஒரு பெயிண்டிங் இருக்குன்னா அது யாருமே அந்த பெயிண்டிங்கில் அது இருக்குது இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அழகு. அப்போ தான் இன்னும் அழகாக தெரியும். ஓகே, இந்த பிரேக்கிங் த மோல்டு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த கதையினுடைய நேரேஷன் இருக்குல்ல, இது உங்களுடைய முந்தைய படங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இன்னும் சொல்ல போனோம்னா கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு டைமென்ஷனுக்கு 2-3 படங்கள் சமீபத்திய வருடங்களில் வெவ்வேறு ஒரு லேயருக்கு அதை எடுத்துகிட்டு போச்சு. அப்படி ஒரு படமாக உங்களுக்கு இந்த காந்தாரா அமைஞ்சது எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பி. என்னென்னா நம்ம எவ்ரி டைம் ஒரு ஸ்டோரியை அழகாக நல்ல பேக்கேஜிங்கில் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்லா பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வச்சு தான் நம்ம அப்ரோச் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்ஸ்பயராக இருக்கணும். நிறைய ஃபில்ம்ஸ் நிறைய ஊரில் இருக்கிற பர்சனாலிட்டிஸு, இந்த கேரக்டர்ஸு அது எல்லாமே இருக்கும். படம் பார்த்து தானே நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்தோம். படம் பார்த்து தானே நாங்கள் ஒரு ஸ்டோரி எங்ககிட்டயும் ஒரு ஸ்டோரி இருக்குது நாங்கள் சொல்கிறோன்னு வந்தது. எப்படி மேலே இந்த வரலையே, வந்ததே நம்ம படம் பார்த்து தான் அதை இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய ஆக்டர்ஸ், டைரக்டர், ரைட்டர்ஸ், எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற படம் எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம வந்தோம். ஸோ அதோடைய தாட் ப்ராசஸ் தான் அது. சொல்லும்போது வேறு டைமென்ஷன் எப்படின்னா இந்த மாதிரி இது நார்மலி காந்தாரா ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ண படம் ஒரு ஆர்ட் ஃபில்ம், ஒரு அவார்டுக்காக பண்ணுற படம் மாதிரி தான் தோணும் கான்செப்ட் பார்த்தா. ஆனால் அது இல்லை. எனக்கு எப்போவுமே அந்த ஜானர் பிரேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது பண்ணுறது ரொம்ப இது இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதில். ஸோ இல்லை அந்த விஷயத்தை அந்த எப்போவுமே ஒரு ஆர்ட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. எந்த ஸ்டோரி வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க அப்படி தான் அது இருக்கும். ஸோ அது ரொம்ப இதாக இருக்குது, திருப்தியாக இருக்கும் அது. Okay. Behind Woods Master Inspirers with director and actor Rishabh Shetty. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Grand Royal Tours and Dr. Srivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Master Inspirers with director and actor Rishabh Shetty. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.